ஐஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி புதுசாக ஒரு ஃபீச்சர் ஐஃபோன் 16 சீரீஸில் வரப்போகுது. என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிளோட ஏஐ டெக்னாலஜி தான். அதுக்கு பேர் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டாவை வச்சு நம்மளையும் நம்மளோட மொபைலை பற்றியும் நமக்கே தெரியாத அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட டெய்லி டாஸ்க்ஸை ஈஸியாக பண்ணி கொடுக்குறது தான் இதோட வேலை. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த ஜென்மோஜிங்கிற எமோஜி ஃபீச்சர் தான். டிஃபால்ட்டான எமோஜிஸை தாண்டி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜென்மோஜி யூஸ் ஆகுது. ஸ்கேட் போர்டில் க்ரொக்கடைல் போகிறது, ஸ்மைலிக்கு குக்கும்பர் கண் வைக்கிறது, அனில் டிஜே வாசிக்கிறது, அப்புறம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்கு உங்கள் கேலரியில் இருக்கிற எல்லாரையும் தெரியும், அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேஸை ஆஸ்ட்ரனட்டாக மாற்றுறது, இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஆப்பிளில் இருக்கிற சிரி ஃபியூச்சர். சிரியில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகும்போது எட்ஜஸில் இந்த மாதிரி க்ளோ இருக்கும். நம்ம பேசும்போது கீவேர்ட்ஸ் கரெக்டாக இல்லைன்னா சாரின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இப்போது ஒரு லொக்கேஷன் பேர் சொல்லி அங்கே வெதர் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. சப்போஸ் கேட்கும்போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோ இல்லை அந்த லொக்கேஷனோட பேரை தப்பாவோ சொன்னீங்கனாலும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கான டீட்டெயிலை சொல்லும். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் சரி கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொன்னாலே அந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்துருவோம். தேர்ட் ஃபியூச்சர், பர்சனல் கான்டெக்ஸ்ட். இதில் உங்களோட ஃபோட்டோஸ், கேலண்டர், ஈவெண்ட்ஸ், மெசேஜஸ், அப்புறம் அதர் ஆப்ஸ், இதில் இருக்கிற டேட்டாஸை வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லெட்ஸே இப்போ உங்கள் அம்மா ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க, எத்தனை மணிக்கு லேண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சரி கிட்ட கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கிற இமெயில் ஆர் மெசேஜஸ் பேஸ் பண்ணி நமக்கு எப்போ வருவாங்கங்கிறத சொல்லுவோம். லேண்ட் ஆனதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் அதை மறந்துட்டீங்கனாலும் நீங்கள் சரி கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் புக்கிங் மெசேஜஸ் அனலைஸ் பண்ணி எங்கே போகணுங்கிறத கரெக்டாக டிடெக்ட் பண்ணி சொல்லும். சப்போஸ் நீங்கள் லவுடாக பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா சரி கிட்ட டைப் பண்ணி பேசிக்கிற மாதிரி ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் மொபைல் பாட்டமில் டபுள் டேப் பண்ணுங்கள், டைப்பிங் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் என்ன கேட்கணுமோ கேட்டிங்கன்னா சரி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அடுத்த ஃபீச்சர், ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன். நம்ம மொபைலில் ஹைலி என்கேஜாக யார் கூட இருக்கோமோ அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணும். ரைட்டிங் டூல்ஸ் ஃபீச்சர். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு மெயில் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட்டை ஃப்ரெண்ட்லியாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக யாருக்காவது அனுப்பணுனாலும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், கன்சைஸாக ஷார்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது இமேஜ் ப்ளே கிரவுண்ட். உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் இருக்கிறத பிக்சராக கொண்டு வர ஃபீச்சர் இது. இதில் ஒரு கேட்டு செஃப்பாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை அப்படியே டைப் பண்ணிங்கனாலே போதும், இங்கே இமேஜ் ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆன இமேஜை உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் அனிமேஷனாகவோ இல்லை இல்லுஸ்ட்ரேஷனாகவோ இல்லை ஸ்கெட்சட் ஃபார்மேட்லேயும் சென்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்கு உங்கள் கான்டெக்ட்ஸில் இருக்கிற எல்லாரையுமே தெரியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வருதுன்னா அவங்க இமேஜையே அனிமேஷனாக ரெடி பண்ணி சென்ட் பண்ணலாம். ஐஃபோனோட 16 சீரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு தெரிய வரும். நம்ம பார்த்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக தோன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டுக்கு ஏதாவது க்ரியேட்டிவ் ஃபீச்சர் தோணுச்சுனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன்.